ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷின்சானில் ஒரு சூப்பரான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹாரி இருக்காரு. இன்றைக்கி நம்மளுக்கு எந்த வேலை வெட்டியோ இல்லை, சும்மா தான் இருக்கும், ஜாலின்பார். திடீர்னு யோசிச்சு சரி ஷின்சான் கூட விளையாடலான்னு நினைப்பார். கடைசியில் சும்மாவே இருந்துருக்கலான்ட்டு வருத்தப்படுவார். அப்படியாப்பட்ட எபிசோட சுருக்கமாக பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹாரியை தான் காட்டுறாங்க. அவரும் குப்புறப்படுத்திக்கிட்டு காலாட்டிக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல என்ன சோகம், ஜாலியாக இருக்கேன்னுவார். கரெக்டாக நம்ம ஷின்சான் வந்துட்டு அப்பா டாடி நைடா வரீங்களா, நம்ம ஏன மேலே அம்பாரி விளாட்லான்னு. உடனே ஹாரியும் ஷின்சான் அப்பா உழைச்சி கலைச்சி இழைச்சி இன்றைக்கி தாண்டா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், நைனாவை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுன்னுவார். கரெக்டாக இப்போ வீட்டோட காலிங் பெல் அடிக்குமா, நம்ம மிக்சியும் போய்ட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மசாவை கசாமல் போச்சான்னு. மிக்சியும் வாங்கப்பா வாங்கன்னுவாங்க. நம்ம ஷின்சான் போய் பார்த்துட்டு யாரா நீங்கள் எதுக்கிட்ட இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்பானா. உடனே கசாமாவும் வாங்கன்னு சொல்லணும், எதுக்கு வந்தீங்கன்னெலாம் கேட்கக்கூடாது, உனக்கு மேனஸே தெரிய மாட்டேங்குது ஷின்சான், அதை விடு, நீ டெஸ்ட் கேம் விளாட்லான்ட்டு ப்ராமிஸ் பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். உடனே ஷின்சானும் என்ன சொல்கிற, நான் காலைல என்ன சாப்பிட்டேன்டே எனக்கு ஞாபகம் இல்லை, நான் எப்போ சொன்னேன், சரி உள்ளே வாங்க போய் விளாடுவோன்மா. உடனே ஹாரியும் நல்லதாக போச்சு, ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நம்மளை இன்றைக்கி ஃபுல்லாகவும் தொல்லை பண்ண மாட்டான், அப்படியே மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்த்துட்டு தூங்க வேண்டியதாட்டு யோசிப்பார். அப்படி யோசிக்கும் போது தான் அவருக்கு அவரோட பாஸ் சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகம் வரும். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மிஸ்டர் ஹாரி, எனக்கு இப்போ ஒரு பெரிய பையன் இருக்கான், ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் சின்ன பையனாக இருந்தான். அப்போ என்கிட்ட வந்துட்டு வாங்க டேடி விளையாடலான்னு கூப்பிடுவான். நானும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, எனக்கு டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும், அது இதுன்னு சொல்லி அவன் கூட விளையாட மாட்டேன். ஆனால் இப்போ அவன் வளர்ந்த பிறகு தான் நான் யோசிக்கிறேன், அவன் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், நல்லா விளையாடி இருக்கணும்ன்ட்டு. அந்த தப்பை மட்டும் நீ பண்ணிடாத ஹாரி, உன் பையன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம ஹாரியும் ஷின்சான் வளர்ந்ததுக்கப்புறம் பேசுகிற மாதிரி யோசிச்சு பார்ப்பாரு. ஷின்சானும் நைனா உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்ட்டு திமுறா போகிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ ஷின்சானை நான் வெறுக்க விடக்கூடாதுன்னு நினைப்பாரு. இப்போ அப்படியே நம்ம ஷின்சானை காட்டுறாங்க. அவனும் கசாமா மசாலா போச்சான்னு கூட குவிஸ் போட்டு விளையாடிட்டு இருப்பான். நம்ம கசாமாவும் இப்போ ஒரு கேள்வி கேட்பான், குளிக்கவே முடியாத ஆறு என்ன ஆறுன்ட்டு. பின்னால் இருந்து நம்ம ஹாரி வந்துட்டு 66ன்னுவாரு. கசாமாவும் அட சாம்பார் பான்வான். நம்ம ஹாரியில் நீங்கள் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருக்கீங்க, நானும் வரலாமான்னு கேட்பாரு. கசாமாவும் சங்கத்தில் பேசிட்டு முடிவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ஒன்று கூடி பாடுறா இந்த மனுஷன் தூங்குறத விட்டு நம்ம கூட வந்து விளையாடுறேன்றாரு. வேலையில் அவருக்கு என்ன மன கஷ்டம் ஏற்பட்டுதோ நம்ம கூட விளையாடி அதை சரிப்படுத்திக்கலான்னு நினைக்கிறாரு. சேர்த்துக்கலாமான்னு கேட்க பசங்கள்லாம் சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க. நம்ம ஷின்சானும் உங்களுக்கான கேள்வி இதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டை தூக்கி காட்டுவானா. நம்ம ஹாரியும் பார்த்துட்டு என்னது ஃபைண்ட் த லெக்கான்வார். நம்ம ஷின்சானும் ஆமாம், உங்கள் முன்னாடி நாங்கள் எங்களோட காலெல்லாம் காட்டுவோம், யாரோட காலு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும், நீங்கள் ஈஸியாக நினைக்காதங்க, இது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு போர்வையை கொண்டான்ட்டு எல்லாம் அந்த போர்வைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு காலை மட்டும் வரிசையாக நீட்டி வச்சுருப்பாங்க. நம்ம ஹாரி கிட்ட கடைசியாக இருக்கிற காலை யாரோட காலுன்னு கேட்பாங்க. நம்ம ஹாரியும் ஈஸின்னு சொல்லிட்டு ஒரு காலாக பார்ப்பாரு. என்னடா இது, எல்லாரோட காலும் ஒரே கால் மாதிரி இருக்குது, இந்த கால் யாரோட காலாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு காலில் கிச்சு பண்ணி விடுவாரா. நம்ம மசாவோட கால் அது. மசாவும் கிளிப்பாக இருக்குன்னுமா. உடனே ஷின்சான்ல நைனா நீங்கள் எதுக்கு மசாவை காலெல்லாம் நோண்டிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, காலை பார்த்த உடனே இதுதான் என்னோட காலன்னு கரெக்டாக சொல்லணும், திரும்பவும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஷஃபலாகி படுத்துக்கிட்டு திருப்பி காலை நீட்டுவாங்க. நம்ம ஹாரி எல்லாரோடைய காலையும் பார்த்துட்டு இப்போ தான் ஷின்சானோட பிஞ்சு காலை பார்த்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அவனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு, பசங்கள்லாம் எவ்வளோ வேகமாக வளர்றாங்கன்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாரா. இதை நம்ம பசங்களும் பார்த்துட்டு ஷின்சானே என்னடா அவங்க அப்பா அழுதுட்டு இருக்காரு, உங்கள் அம்மா என்ன அவங்க அப்பா வச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹாரியோ எமோஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு டடன் இந்த காலு தான் ஷின்சானோட காலுன்னுவார். கசாமா வெளியே வந்துட்டு இது என்னோடதுன்னுமா. நம்ம ஷின்சானும் நைனா இத்தனை வருஷமாக என்ன பார்க்குறீங்க, என்னோட காலை கூட கரெக்டாக கண்டுபிடிக்க மாட்டேறீங்களேன்ட்டு சொல்ல ஹாரியும் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்கன்னு கேட்பாரு. ஷின்சானில் நீங்கள் இந்த கேமில் ஃபெயில் ஆகிட்டீங்க, உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின்னு சொல்லிட்டு போர்டை தூக்கி காட்டுவான். டான்ஸ்னு போட்டிருக்கோம். நம்ம ஹாரியும் டான்ஸா, இது என்ன கேம் எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு. நம்ம ஷின்சானும் சிம்பிள், நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு ஒருத்தனை தொடுவேன், அவன் அவுட் ஆகிடுவான், அவன் போயிட்டு இன்னொருத்தனை தொட்டால் அவனும் அவுட் ஆகிடுவான். ஸோ எங்கள் 4 பேருக்குள்ளே ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கேம் ஆடி எங்களை நாங்களே அவுட் பண்ணிப்போம். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு மறைஞ்சிக்கணும், நாங்கள் வந்து உங்களை தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி நாங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டோன்னா உங்களுக்கு டேரை கொடுத்து உங்களை வச்சு செய்வோம்,
உங்களை நான் கண்டுபிடிக்கலன்னா நீங்கள் எங்கள் 4 பேரை வச்சு செய்யலாம். ஸோ இதுதான் கேமுன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் டான்ஸ் ஆடிக்கிட்டே கசாமாவை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு கசாமாவை தொட்டுடுவான். அடுத்து கசாமா டான்ஸ் ஆடிக்கிட்டே மசாவை போச்சனை பிடிக்கலான்னு போவானா, நம்ம ஹாரியும் இதுதான் நம்ம மறைஞ்சிக்கிறதுக்கு கரெக்டான நேரம்னு சொல்லிட்டு மெல்லமாக ஸ்டோர் ரூம் நோக்கி போயிட்டு இருப்பாரு. இந்த டைமில் நம்ம மசாவும் போச்சோன்னே அவுட் ஆகிட்டு எல்லாம் ஹாரியை தேடி வருவாங்க. ஹாரியும் ஸ்டோர் ரூமுக்குள்ளே போயிட்டு சூப்பராக மறைஞ்சிப்பார். ஆனால் அங்கே இருக்கிற டஸ்ட்டுனால ஹாரிக்கு தும்பல் வருமா, நம்ம பசங்களும் ஸ்டோர் ரூம் கிட்ட வந்துடுவாங்க. ஹாரியும் வேறு வழி இல்லாமல் கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அச்சுன்னு தும்ப பசங்களும் ஸ்டோர் ரூமுக்கு வர ஹாரி தொக்கா மாட்டிப்பார். இப்போ நம்ம ஹாரி தும்பினதுனால அவரோட மூக்கு லைட்டாக லீக் ஆகுமா, அதை பார்த்த நம்ம போச்சானும் ஏய் பார்த்தீங்களா என்ன மாதிரியே ஹாரியோட மூக்கும் இருக்குன்னு சொல்ல நம்ம கசாமாவும் ஹாரி வேற போச்சானா மாறிட்டாரு. இதுதான் போச்சான் கேம் ஆடுறதுக்கான கரெக்டான நேரம்னு சொல்லிட்டு ஹாரியை போச்சான் கேம் ஆடலான்னு கூட்டிகிட்டு போவாங்க. என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, கையில் கல் எடுத்து வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்குல்ல, ஏய் இந்த கல் செம்மையாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு கல்லை ரசித்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹாரியும் பார்த்துட்டு அட கடவுளே நான் பேசாமல் ரெஸ்ட்டே எடுத்துருக்கலாம், எனக்கு இப்போ கோல்டு வேறு பிடிச்சிருச்சு, மொக்க கேமாக விளையாடிட்டு இருக்காங்க, இவனுங்க கூட விளையாடலான்னு நினச்சேன் பாரு, அது என்னோட தப்பு தான் சொல்லிட்டு மனவர்த்தப்படுவார். அது உடனே எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பாய்.